உண்மையை சொல்கிறேன். நாட்டு மக்களுக்கு ஓர் எச்சரிக்கை. அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாடா கீரிப்பிள்ளத்திலையா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க சொல்லு. என்ன விஷயம்? வந்த விஷயத்த சொல்லு. அண்ணே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டமா அண்ணே? நீங்க தான் கவிதை காட்டாற்று சக்கரவர்த்தி அப்படின்னு பட்டம் வாங்கி இருக்கீங்க. ஒரு நல்ல தமிழ் பாட்டு ஒன்னு எழுதி கொடுங்க. நான் தாண்டா இங்க கிங்கு, நான் இப்ப பாட போறேன் ஒரு சாங்கு. அதை கேட்டுக்கிட்டே கொஞ்சம் நீ தூங்கு, அப்படி இல்லைன்னா உனக்கு உதிடுவேன் சங்கு. பாட்டில் சொல்லும் சங்கதியை காதில் வாங்கு, எங்கிட்ட எப்போதும் காட்டாதே ராங்கு. நான் தாண்டா இங்க கிங்கு, நான் இப்ப பாட போறேன் ஒரு சாங்கு. டாஸ்மாகில் வாங்கி வாட ஒரு குவாட்டரு, அதில் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணாத வாட்டரு. சரக்கடிச்சா புல்லா ஏறணும் கிக்கு, சைட்டு சில்லன்னா ஊருகா எனக்கு. நான் தாண்டா இங்க கிங்கு, நான் இப்ப பாட போறேன் ஒரு சாங்கு. நான் யாருன்னு தெரியாது எனக்கு, DNA டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு. வாயும் உடம்பும் சாக்கடை போல் நாற்றமாய் அடிக்குது, ஆனா காசு பணம் என்கிட்ட ஏராளமா இருக்குது. அதனால அவள பொண்ணு ஓடி வந்து கட்டிக்கிறா, நாத்தம் புடிச்ச பயனு தெரிஞ்ச பின்ன விட்டு ஓடி புடுறா. நான் தாண்டா இங்க கிங்கு, நான் இப்ப பாட போறேன் ஒரு சாங்கு. Use my lyrics only. அண்ணே, பாட்டு ரொம்ப சூப்பர் அண்ணே. ஆனா நிறைய இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் போட்டுட்டு தமிழ் பாட்டுன்னு சொல்றீங்க அண்ணே. அடேய், நல்ல தமிழ் பாட்டு என்னால் 1000 எழுத முடியும். ஆனாலும் உனக்கு இப்போ உள்ள நடைமுறையில் இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் ரைமிங்கில் எழுதுகிறவங்கள தான் கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு போட்டு பாட்டு எழுதுவது ரொம்ப ஈஸி அப்படின்னு உனக்கு புரிய வைக்க, அதனால தான் இப்படி ஒரு பாட்டு உனக்கு போட்டேன். இதுக்கு பேர் கவிஞன் இல்லைடா, காப்பி அடிக்கிறவன், தமிழையும் இங்கிலீஷையும் கொலை பண்ணுறவன். அடேய், நாம் 200 வருஷத்துக்கு மேலே வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக இருந்தோம் இல்லையா? அந்த அடிமைத்தனம், அடிமை புத்தி சீக்கிரமாக போகாதுடா. கேட்டால் அதான் ஸ்டைலு அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் இதே வெள்ளைக்காரன் அவன் படத்தில் தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணி பாட்டு எழுதுறானா பாரு, சாரி பயன்படுத்துகிறானா பாரு, மன்னிக்கணும் சாரி என்று சொல்லிட்டு பற்றியா. இப்போ என்னால் இங்கிலீஷ் இல்லாமல் தமிழ் கூட ஒழுங்காக பேச முடியாத மாதிரி நானும் மாறிட்டேன் பார்த்தியா? டேய் தேங்காய் தலையா, ஏன்டா அழுவுற? இல்ல அண்ணே, இப்படிப்பட்ட திறமை உள்ள உங்களுக்கு ஏன் மாநில அரசும் மத்திய அரசும் விருதே கொடுக்கவில்லை? இதை விட கேவலமா பாட்டு எழுதி மியூசிக் போட்டவனோ அவங்களுக்கெல்லாம் அவார்ட் தராங்க, விருது தராங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி? ஏன்? டேய் தேங்காய் மண்டையா, அதாவது இளைய சமுதாயத்தை, வளரும் சமுதாயத்தை அரசியலுக்கு வரவிடாமல் தடுக்கவும், தேசிய அளவில் நடைபெறும் பல மிகப்பெரிய பிரச்சனைகளை கண்டுக்காமல் ஊழல் பற்றியும் நாட்டு நலன் பற்றியும் நல்லவனை தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரக்கூடாத அளவுக்கு வன்மத்தையும் பால் உணர்வையும் குத்தாட்டத்தையும் தூண்டிவிடுற மாதிரி பாட்டு மியூசிக் போடுறான் பாரு, அவனுக்கு தான் அவார்டு கிடைக்கும். நாட்டில் நல்ல படை வீரன், கிராம நிர்வாக அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை, விவசாயம், போக்குவரத்து, அஞ்சல் துறை,
தொலைத்தொடர்புத் துறை, இதுபோல பல துறைகளில் நல்ல முறையில் வேலை பார்க்கிறார்கள் இல்லையா? உயிரை கொடுத்து நாட்டுப்பற்றோடு வேலை செய்கிறாங்க இல்லையா? அதுபோல தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர், கடைநிலை ஊழியர் போன்ற பல துறைகளில் உயிரை கொடுத்து நாட்டுப்பற்றோடு லஞ்ச லாவண்யம் இல்லாமல் நேர்மையாக உழைக்கிற பல ஆயிரம் பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என்னைக்காவது அரசு விழா எடுத்து நீ பார்த்துருக்கியா? ஒரு அரங்கத்திலேயோ, உதாரணத்துக்கு ஒரு கலைவாணர் அரங்கம் மாறியோ அந்த அரங்கத்தில் அவர்களை கௌரவிச்சிருக்காங்களா? அப்போ யார் சமுதாயத்திற்காக உண்மையில் உழைத்தார்களோ அவர்களுக்கு அவார்டு கிடையாதுடா. யாருக்கு அவார்டு கொடுத்தா நீ அவங்களுக்கு ஓட்டு போடுவியோ அல்லது தனக்கு பிடித்த மனிதர்களுக்கு அவார்டு கொடுப்பார்கள். புரிஞ்சுதா? சரிடா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அப்புறம் நிறைய பேசலாம். அண்ணே, நீங்க முதலமைச்சரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நாட்ட ஒரே வருஷத்துல தலை நிமிர வைப்பீங்கன்ன. என்ன பண்றது, எல்லாம் மக்களுடைய தலை எழுத்து.